எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கோங்க, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னு வரிசையா பாருங்க, திமுக தலைவர் பண்றத பாருங்க. எடப்பாடி பழனிசாமி பண்றது கட்சி மீட்டிங் இல்லை, இட்ஸ் அ பப்ளிக் மீட்டிங். அதாவது பொதுமக்கள் மத்தியில சென்று நான் ஒரு பொதுவான இடத்துல வரேன், நான் உங்களை சந்திச்சு பேசுறேன் அப்படிங்கிறது வேற. நீங்க பண்றது பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் பொதுமக்கள் சந்திப்பை நிகழ்த்தவே இல்லை மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஏன் நீங்க உங்க கட்சிக்காரங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? கட்சிக்காரனா கட்சிக்காரன் கொடுத்து வரத்தான் செய்வான், அது இல்லை. இங்க வந்து கேள்வி, யாரு மக்களை மீட் பண்ணி மக்கள் பிரச்சனையை அட்ரஸ் பண்றாங்கிறத கொஸ்டின். அப்போ பப்ளிக் கேதரிங் ரொம்ப முக்கியம். வந்துட்டு ஓடி போயிடக்கூடாது. ஏதாவது ஆயிடுச்சுன்னா அங்க நிக்கணும், மக்களோட நிக்கணும், மக்கள் பிரச்சனையை கேட்கணும், மக்கள் பிரச்சனையை உள்வாங்கி அதை வந்து வெளிக்கொணர வேண்டிய ஒரு பணி தான் ஒரு எதிர்க்கட்சி தலைவனுடைய ஒரு பணி. அந்த பணியை செஞ்சீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அல்லது ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிறீங்க, ஒரு முதலமைச்சரா இருக்கிறீங்க, பப்ளிக் மத்தியில வாங்க. இந்த ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு, தங்கத்தை அமைச்சர் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க மக்கள். இன்னொரு இடத்துல வந்து சொல்ல பிறந்தங்க உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஏன் 4 வருஷமா உள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்தா இப்பதான் நீங்க வெளியில போயிடலாம்னு போறீங்க போல, மக்கள் பிடிச்சி விட்டாங்க உங்களை. நாங்க தேடும் போதெல்லாம் வரல, எப்ப வரீங்கன்னு கேட்கறாங்க. இதுக்கான காரணம் என்ன? தொடர்ச்சியா நீங்க தேர்தல் மக்கள் இவங்களை மட்டும் கட்சிக்காரங்களை மட்டும் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மக்களை மீட் பண்ண வரல. பிரச்சனை அங்கதான் இருக்குது. மக்களை மீட் பண்ணா கேள்வி கேட்பாங்களோ அப்படிங்கறதுனால வரலையா? அதுதான் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இன்டெலக்சுவல்ஸா அப்படின்னு கேக்குறீங்களா. இன்டெலக்சுவல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறதை விட தந்திரசாலிகள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஏன்னா தந்திரம் அப்படிங்கிறது நன்மைக்கும் பயன்படும், தீமைக்கும் பயன்படும். நீங்க தந்திரசாலிகள் ஏன் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ஜெயிச்சு ஆகணும், அது என்ன வேணா பண்ணலாம். அந்த தந்திரத்தை தான் திமுக பயன்படுத்துது. இப்ப மக்களை சந்திச்சீங்கன்னா கட்டாயமா கேள்வி கேட்பான். நீங்க போய் 4 இடத்துல கருத்து எடுத்து பாருங்க, இவ்வளவு வாக்குறுதி சொன்னாங்களே செஞ்சாங்கன்னு கேளுங்க, இல்லைன்னா ஆன்சர் வரும்.